சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா கட்ட குஸ்தி 2 அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் விட்டாங்க ஃப்ரம் விஎஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். ஸோ வாங்க, என்ன ஒரு கபடி ஃபிலிமு, எனக்கு கபடி ஃபிலிம் கிடையாது, பாக்ஸிங் ஃபிலிமு எனக்கு பிடிச்ச அந்த 2023 அந்த படம் நான் பார்த்து இதாகிட்டேன் ரொம்ப. ஸோ பார்ட் ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பார்ட் 2. விஷ்ணு சொல்லியிருந்தார் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது. அடுத்த இயர் வந்து கட்ட குஸ்தி 2வும் வருது, அப்புறம் ராட்சசன் 2. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கட்ட குஸ்தி 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பார்ப்போம். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்து தான் ராட்சசன் 2. ஸோ வாங்க கோ. ஹாய் சார். ஹாய் விஷ்ணு, அவர் யூ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. தேங்க் யூ சார். ஆரியன் ஒரு படம் அப்புறம் விஷ்ணு, ட்ரெய்லர் அடுத்து என்ன படம்? பார்ட் 2 பண்ணலாம்னு இருக்கேன் சார். நீங்க ஓகேனா சேர்ந்து பண்ணிடலாம். கதை அமைச்சா பண்ணிடலாம் விஷ்ணு. முண்டாசி பற்றி பார்ட் 2 தானே? இல்ல சார், இன்டர்நெட் நாளைக்கு பார்ட் 2வா? அதுவும் இல்ல சார். ஓ, ராட்சசனா? அது இப்போ இல்ல சார். அப்ப வேற என்ன பார்ட் 2? கட்டா குஸ்தி பார்ட் 2. ஆடா போய் கட்டா குஸ்தி பார்ட் 2வா? நாயிலாமா கட்ட குஸ்தி பார்ட் 2வா? பார்ட் 2 நல்ல கேட்டா சித்தப்பா நான் இருக்கிறா பார்ட் 2 எல்லாரும் சார் அடிக்கிறான். ஆர்டிஸ்ட் நல்ல இல்ல அடியா. ஏன் எடுக்கூடாது? பார்ட் 2 நல்லா தான் போச்சு. எடுக்கலாம் விஷ்ணு, தப்பு இல்ல. ஆனா பார்ட் 1லயே கதை முடிஞ்சு போச்சு. பார்ட் 2 எப்படி? டைரக்டர் ஃபோன் போடுங்க. ஹாய் சார், என்ன சொல்லலாம், எல்லாரும் பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு நீங்களும் எடுக்கணும்ன்றீங்களா? அப்படிலாம் இல்ல சார். வேற எப்படி? பிரிஞ்சு புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? சார், பிரிஞ்சிருந்தா ஒரு கஷ்டம் தான், பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு. ஆனா சேர்ந்துருந்தா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டம். உங்க அனுபவத்துல சொல்லுங்க சார், ஆமாவா இல்லையா? என்ன விஷ்ணு, கதையை கேட்டா நம்மளே லாக் பண்ற மாதிரி. ஆமான்னு சொன்னா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை இருக்கும். இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. நான் என்னன்னு சொல்றேன் சார், என் அனுபவத்துல சொல்லுவா, எதுவுமே சொல்லாம அமைதியா இருங்க, அதான் குடும்பத்துக்கு நல்லது. ஓ, இந்த கான்செப்டை வச்சு எத்தனை பாட்டு வேணாலும் எடுக்கலாம் போல இருக்க. ஓ அது சரி. ஐஸ்வர்லக்ஷ்மி ஓ மறுபடியும் ஓ செகண்ட் ரவுண்ட். செம்மையாக இருக்குது. பட் ப்ரோமோ ஒரு ஃபன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் கைஸ், பார்ட் 1 பார்த்துருப்பீங்க கொஞ்சம். அது ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து விஷ்ணு விஷாலோட ஒய்ஃப் வந்து இது பார்ப்பாரு, அந்த ஜெயிச்ச இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸு. அந்த 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 கதை ஓகே, அந்த கதை ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் விஷ்ணுவும் சேர்ந்து அவரும் பாக்ஸிங்கு, அது செம. பட் செகண்ட் பார்ட்னா என்ன மாதிரி ஒரு கதை? இட் இஸ் கோயிங் டு பி continue the story where they stop, or they are going to create their own story. அதான் இந்த கருத்து. அவங்க எது வரைக்கும் நிறுத்தினாங்களோ அதில் கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை அவங்கள ஓன் இதில் வந்து இது பண்ணுவாங்களா? நிறைய பேர்லாம் சரி, இப்போ ஐஸ்வர்லக்ஷ்மி பாட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டே இருக்காங்க. பட்டு இது வந்து எப்படி தெரியல. பட் இவங்களும் சொல்லணும் பாட்டுன்னு. நிறைய பேர் வராங்க. முனிஷ்காந்த் சார் அவர் என்ன கொலார் கொடுக்க போகிறாரோ இந்த படத்தில், பட் தெரில. பட் ஐ லவ்
விஷ்ணு விஷால் மூவிஸ் நிறைய படம் பார்த்தேன் நான். அந்த சில்க்வர் பட்டி சிங்கம் அந்த போலீஸ் படம் ஆச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அட்லீஸ்ட் ராட்சசன் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லர்னு சொல்லலாம். பட் அது வந்து கொஞ்சம் செம ஒரு படம் எடுத்திருக்கான். பட் ஒரு டெட் பாடியை வச்சு அந்த ஸ்கூல் பண்ணுங்க அந்த ஸ்டோரி செம ஒரு இது மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து எந்த வில்லனாச்சும் போட போகிறான்னு தெரில. அந்த ஒய்ஃபை அன்றைக்கி வந்து அவங்களோட விஷ்ணுஷ ஒய்ஃப் வந்து காப்பாற்றினாங்க. தலையை வெட்டும் போது அவர் ஒரு அந்த வில்லன் போடுவாங்களோ இல்லை வேறு வில்லனோ தெரில. பார்த்தா தான் புரியும் படம். பட் ஐ ஆம் வெயிட்டிங் டு சி பார்ட் 2. பட் எப்படி இருக்கும்போது தெரியல. ஐ வாண்ட் டு வாட்ச் இட் அகெயின். பார்ட் 1 ரொம்ப இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு இருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸில். பட் பார்ட் 2 தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பட் எப்போ தான் எந்த இயரில் தாண்டா வைப்பிங் ரிலீஸ் டேட்டு நானும் பார்க்கணும் படத்தை. பட் இவர் படம் ஆரியன்னு சொல்லிட்டு ஏதோ அப்டேட் வருதான்னு பார்க்குறேன். பட் ரியாக்ட் பண்ணிடுவோம். பட் ஐ வாண்ட் டு சி கட்ட குஸ்தி 2 அண்ட் ராட்சசன் 2. அடா ராட்சசன் 2 அப்டேட்டே வைங்கடா. இதுக்கு ஏன் இந்த அப்டேட் வச்சு ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு இதாச்சும் இதுக்கப்புறமா ஆச்சும் ராட்சசன் 2 ஆச்சும் ரிலீஸ் பண்ண. எனக்கு நான்லாம் ரொம்ப வருஷம் பார்த்த படம் ராட்சசன். எனக்கு இன்னும் அந்த சைக்கோ த்ரில்லர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் பார்ப்போம் இந்த படம் எப்படி வந்து. ஸோ அதே மாதிரி இருக்க போதா இல்லை வேறு மாதிரி இருக்க போதா அதில். பட் எனக்கு அந்த இன்ட்ரோவில் வராதுல்ல அந்த கெட்டப் சேம் கெட்டப். பட் பார்ப்போம் எப்படி போதில் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வர போகிறாங்களோ இல்லை பழைய ஆக்டர்ஸாக இல்லை பழைய புதுசாக கொண்டு வராங்களோ. ஓகே. ஸோ நான் வேறு மாதிரி ஒரு ஹீரோயின் நினச்சேன். பட் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதான் நினைக்கிறேன். ஸோ இது வரை பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும்